அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் நாம் இறைவனை சார்ந்திருப்போம். நமக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி கிட்டும். எப்பவும் துன்பத்திலேயே நாம் இருப்போமா? இல்லை மக்களே. துன்பம் என்று வந்தால் பின்பு ஒரு இன்பம் என்று ஒன்று உண்டு. நோய் என்று ஒன்று வந்தால் அதுக்கு விடுதலை ஒன்று உண்டு இல்லையா? எல்லாமே அவராக இருந்து நமக்கு பாதுகாப்பார். அப்படி பாதுகாக்கிற இவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதை மட்டும் மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நாம் கழித்தோம் என்றால் நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 11 இறை வார்த்தை 21 24 முடிய. தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார், இது உறுதி. கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் மரபினருக்கோ தீங்கு வராது. மதிகெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி. கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பங்கள் எப்பொழுதும் நன்மையே பயக்கும். எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தெய்வ சினத்தையே வருவிக்கும். அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சராய் வாழ்ந்து வரியராவதும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். மதிகெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி. பன்னிக்கு வைர மூக்குத்தி போட்டால் அதுக்கு தெரியுமா வைரம்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதுக்கு மூக்குத்தி குத்துனாலே என்ன குத்தியிருக்காங்கன்னு தெரியாது. அது அந்த போய் சேத்துக்குள்ள தான் போயிருக்கும். அப்போது மதிகெட்டு நடக்கும் பெண்ணுக்கு வைர மூக்குத்தி போடுறது பன்னிக்கு சமம்னு சொல்கிறாப்புல. என்ன தான் மதிகெட்ட பெண்ணாக இருக்கிறவளுக்கு நம்ம என்ன தான் புத்தி சொன்னாலும் ஏறாது இல்லையா? அவங்க சிந்தனை மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் உண்மை. அப்போது அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் நடக்கலைன்னா நம்ம அதை அமைதியாக ஒதுங்கிடணும் அவங்ககிட்டருந்து. உண்மையாக பையா? உண்மை அதுதாங்க. ஏனென்றால் இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மதிகெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி. அழகு மட்டும் எனக்கு இருக்குது, இந்த அழகை கொண்டு நான் எல்லாம் செய்வேன் என்று அவள் பெருமையாக இருக்கிறார் பார்த்தீங்களா? அது ஒரு நாளும் நிற்காது என்று சொல்லுகிறார் இறை வார்த்தையின் மூலம் இல்லையா நீதிமொழிகள் ஆசிரியர். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? அழகு மட்டுமா? உள்ளழகு மட்டும்தான் இறைவன் பார்ப்பது, வெளி அழகு அல்ல. கணவன் மனைவி நிறைவாக இருக்கும்போது ஒரு அழகும் அல்ல. கணவன் தன் கண்களுக்கு மனைவியின் கண்களுக்கு அழகாக இருப்பான், மனைவியின் அழகு கணவனின் கண்களுக்கு அழகாக இருக்கும். அது மட்டுமே போதுமே. ஏனென்றால் மதிகெட்டு நடக்கும் அழகு பெண்ணு தான். அந்த வார்த்தையை தான் அவர் குறிப்பிடுகிறார் இல்லையா? மதிகெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு மட்டும்தான் நமக்கு பிரதானங்கும்போது அந்த அழகு ஒரு நொடியில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதை அவர் சுட்டி காட்டுகிறார் இல்லையா? தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார், இது உறுதி. கடவுளுக்கு அஞ்சு நடப்போர் மரபினருக்கோ தீங்கு வராது. இப்போ இந்த அதிகாரம் ஃபுல்லாக பாருங்கள், தீமை தீமை தீமை, பொல்லார் பொல்லார் பொல்லார், இப்படியே தான் வருது. அப்போது நல்லாறு இருக்காங்க, பொல்லாறு இருக்காங்க, கடவுளுக்கு அஞ்சு நடப்போர் இருக்காங்க, கடவுளுக்கு அஞ்சாதவங்களும் இருக்காங்க இல்லையா? அதை இந்த இறை வார்த்தையில் அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் வழி மரபுக்கு தீங்கு எதுவுமே வராது என்று அவர் சுட்டி காட்டுகிறார் இல்லையா? எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தெய்வ சினத்தை வரைக்கும். ஏனென்றால் நான் அதை செஞ்சுருவேன், இதை செஞ்சுருவேன், நான் இப்படி வாழ்ந்துருவேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இன்னைக்கு நாம் உயிரோடு இருப்போமா? அதை மட்டும் சிந்திக்கணும். இறை சித்தம் இருந்தால் நான் நிறைவாக இருப்பேன் என்று சொல்லி பாருங்களேன். அவர் சித்தம் இருந்தால்தான் நாம் நிறைவாக வாழ முடியும், நாம் நினைத்ததை செய்ய முடியும். நாம் நினைத்தாலுமே அது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எல்லாமே நிறைவாக இருக்கும். இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. ஏனென்றால் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பங்கள் எப்பொழுதும் நன்மையே பயக்கும். நம்ம அவரிடம் கொள்ளும் அச்சத்திலேயே நாம் என்ன கேட்குறோமோ, உமக்கு சித்தம் ஆண்டவரே இருந்தால் தாருங்கள், அவ்வளோதான், அவர் தருவார். ஒரு நாளும் இல்லை என்று சொல்ல மாட்டார். அந்த நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் இல்லையா? அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சராய் வாழ்ந்து வரியராவதும் உண்டு. ஒன்றுமே யாருக்கும் கொடுக்காமல் இருந்து எதுவுமே இல்லாமல் போயிடுவாங்க. எப்படி போவாங்க? நோயோ நொடியோ அவங்க சொத்து சுகம் எல்லாம் காலியாயிரும். என்ன தேவையோ, யாருக்கு தேவையோ அப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்க. ஆண்டவரும் அவருக்கு இவங்க ஒரு மடங்கு கொடுக்கும்போது அவருக்கு பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அதான் அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சராக இருந்து வரியராவதும் உண்டு. நாம் செல்வரா வறியவரா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஒவ்வொரு இறை வார்த்தையிலும் நீர் கொடுக்கின்றதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிறருக்கு உதவி செய்வதில் செல்வராக வேண்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் நீர் தருவீர் என்றது அல்ல, பிறருக்கு கொடுப்பதில் நாங்கள் செல்வராக இருக்க வேண்டும். எங்களிடம் உள்ளதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏழை தான் ஆண்டவரே, எளியவர்கள் தான்.
ஆனால் நீர் எங்களுக்கு தந்ததை பிறருக்கு எங்களால் முடிந்த அளவு உதவி செய்யும்படி நீர் எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும்படியும் உம்முடைய தேவ சித்தத்துக்கு நாங்கள் அடிபடியும்படியும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.